கரெக்டா சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாதா? வாய்ப்பே இல்ல. அரசர் சொல்றதா சட்டம். காதுல புகை வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்காத பொண்ணுங்கள அப்படியே உயிரோட பிச்சி பிச்சி சாப்பிடுவேன். பெருமாளே, திருப்பதி வராமலே எனக்கு காணிக்கை கொடுத்துட்டியாப்பா. நன்றிப்பா, சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். யோ, உன் பொண்டாட்டிய ஒருத்தன் கல்யாணம் பண்ண போறான்னு சொல்றான், நீ பாட்டுக்கு சிரிக்கிற. யோ, அந்த ஆள் சொல்றது பொய் இல்ல, 100% உண்மை. ஐயோ, இது உண்மையா இருக்கணும்னு நான் எல்லா கடவுள்கிட்டயும் வேண்ட போறேன். என்னையா சொல்ற? இந்த லூச கல்யாணம் பண்ண எவனுமே உருப்படவே முடியாது. இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணிட்டு நான் ஒரு நாள் கூட நிம்மதியாவே இல்ல. இவனோட நிம்மதியும் இனிமே போக போகுது. இந்த அரசனோட கனவுல வந்தது தேவதை கிடையாது, ராட்சசி தான். இந்த எரும மாடும் இந்த ராட்சசியும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறாங்க, சந்தோஷமா நாசமா போறாங்க. சரியா, உன் பொண்டாட்டிய விடு. நீ எப்படி இருந்தாலும் சாகத்தான் போற. அரசர் உன்னை கொல்லாம விடவே மாட்டாரு. இந்த மாதிரியா சாவறதுக்கு பதிலா இவன் என் பொண்டாட்டி தான், நாங்க நல்லா வாழ்வோம் சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு பாரியா. நோ, இவன் என் பொண்டாட்டின்னு நான் என் வாயால சொல்ல மாட்டேன். இந்த ஜாத்தகா இன்னைக்கு என் வாழ்க்கையில சிறந்த நாள். அம்மா ஹம்ப வைத்தோ என் அம்மாவும் எனக்கு கிடைச்சிட்டாங்க. இம்ய ராஜா காத்தா இந்த ராஜ்யத்தை ஆள போற ராணியும் கிடைச்சிட்டாங்க. அம்ய ஹாக்கடி என் கனவு நிஜமாயிருச்சு. இனி இந்த ராக்காடி ராணியை கல்யாணம் பண்ணி தம்பிலிக்கு மகாராணியாக்கி சந்தோஷமா தாலி காட்டுக்கா. அது எப்படி முடியும்? இதுல ஏன் சம்மதம் வேணாமா? நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி. அரசனுக்கு நியாயம் எல்லாம் கிடையாதா? நீங்க தான் சரியான புருஷன் பொண்டாட்டி கிடையாது. யார் சொன்னா? இளநீரை வச்செல்லாம் டெஸ்ட் பண்ணா லைஃப் முடிஞ்சிருமா? டெஸ்ட விடுங்க. முதல்ல உங்க புருஷன் உங்களை பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறாரா? அரசர்கிட்ட நீங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு எப்படி நிரூபிப்பீங்க? யோ ஹிட்லர், உனக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? உன் பொண்டாட்டிய ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறான், நீயும் ஈன பல பல காட்டுற. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ அந்த கழுகு தலையான கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ குடுக்கற எருமத்தோட கரைய தின்னுட்டு அவன் கூட ஜும்பா ஹோன்னு டான்ஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். இப்படி சொல்றியே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? புருஷனா நீ? இல்ல, நான் புருஷனே கிடையாது. அப்போ இந்த தாலிக்கு என்ன அர்த்தம்? ஏய் லூசு, நானும் அவனுக்கு இந்த தாலி கட்டினேன். வேற யாருக்கோ கட்ட போன தாலிய நீ குறுக்க வந்து கட்டிக்கிட்ட. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல? இப்போ உனக்கு புரியுதா? இன்னைக்கு எவனோ ஒருத்தன் உன் சம்மந்தம் இல்லாம உனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்றப்போ உனக்கு வலிக்குது. ஆனா அன்னைக்கு என் சம்மந்தம் இல்லாம எனக்கு பொண்டாட்டியா நீ, எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அனுபவி, நல்ல அனுபவி. ஐயோ, யாரையா தாலி கட்டிக்கிட்டா? நீ தானே ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டின. ஏய், இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். சந்தோஷமா இரு, ஜாலியா இரு. ஆல் தி பெஸ்ட். நீ எல்லாம் மனுஷனா? உனக்கு எல்லாம் பிரியோனா என்னன்னு தெரியாதா? ஒரு காட்டு மிராண்டி கூட என் மேல ஆசைப்பட்டு ராணி மாதிரி வச்சு பயந்துரா. உனக்கு என் மேல ஆசையே இல்லையா? ஆசை இருந்துச்சு. நீ என்ன ஏமாத்தி தாலி கட்டிட்டேன்னு நிரூபிச்சு உன்னை வீட்டு விட்டு துரத்தணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா என்னோட அதிர்ஷ்டம், அதுக்கு முன்னாடியே நீ என் வாழ்க்கையை விட்டு தொலைய போற. நான் தொலைஞ்சிட்டா மட்டும் நீ நல்லா இருந்துருவியா? உன்னையும் கொல்ல தானே போறாங்க. என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா அரசி? நல்லா இருக்கு. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நீ ஒன்னும் என் மேல அக்கறைப்பட வேணாம். எனக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது. என்ன நல்லா வாழ வைப்பேன்னு சொல்லுங்க. என்னோட சந்தோஷமா நான் சொல்றபடி இருப்பேன்னு சொல்லுங்க. நான் அரசர்கிட்ட போய் ஏதாவது கெஞ்சி பேசி பாக்குறேன். உங்க உசுரும் தப்பிக்கும், எல்லாரும் எப்படியாவது தப்பிக்கலாம். நீ எனக்கு உயிர் பிச்சை போடுறியா?
நான் செத்தாலும் சாவேனே தவிர நீ கொடுக்கிற வாழ்க்கைய நான் வாழ மாட்டேன். ஐயோ, உசுரை விட பொண்டாட்டி மேல அப்படி என்னையா வெறுப்பு உனக்கு? உன்னை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் நிம்மதியாவே இல்ல. இப்போ இவனோட நிம்மதி கிடப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவனோட ஜாலியா இரு. ஜும்பாஹோ ஜும்பாஹோ. நான் நினைச்சா உன்னை எனக்கு அடிமையாக்க முடியும். காலம் பூரா என் காலுக்கடியிலே உன்னை உட்கார வைக்க என்னால முடியும். பாக்குறியா? என்ன மிரட்டுறியா? மிரட்டல் எல்லாம் இல்ல பாஸ், உண்மைதான். நான் நிஜமாவே இந்த அரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி ஆயிட்டேன்னா நீ எனக்கு அடிமை ஆயிடுவல. அந்த மாதிரி ஒரு நினைப்பு வேற இருக்கா உனக்கு? நான் இங்க இருந்தா தானே நீ என்ன அடிமை ஆக்குவ. இந்த ஏஜ் யாருக்குமே அடிமையா இருக்க மாட்டான். உடனே இங்கிருந்து தப்பிச்சு ஓட போறேன் நான். ஐயோ, அறிவு இருக்காயா உனக்கு? தப்பிக்க நினைச்சா கொன்னுடுவானுங்க. பேசாம என்ன உன் பொண்டாட்டி தான்னு சொல்லு, நாம எல்லாருமே சேர்ந்து தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன்னோட வந்தவளை எப்படி அனாதையா விட்டுட்டு போறேங்கிறியே, உனக்கு என் மேல பாசமே இல்லையா? பேசம் போடுற நீ எல்லாம் பேசவே கூடாது. இப்ப ஆளை விடு, நான் தப்பிக்க போறேன். சரி, என்னதான் பிடிக்கலன்னு சொல்ற? அவங்க உன்னை பெத்த அம்மா தானே, அவங்களும் உன் கூட தானே இங்க இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்கள பத்தியாவது கொஞ்சமாவது யோசி. இப்படி பெத்த அம்மாவையே விட்டுட்டு போறேங்கிற. ஏஜே, அம்மாவை விட்டுட்டு போறியா? இருமா, என்ன ஒரு நடிப்பு. என் போன்ல டவர் இல்ல, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் போனா எனக்கு சிக்னல் கிடைச்சிரும். போலீஸுக்கு போன் பண்ணி இவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ண வச்சு எங்க அம்மாவை நான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, வரட்டுமா வரட்டுமா அரசு மகாராணி? ஐயோ, கொஞ்சம் பேசாம வரியா? புடிச்ச கொன்னுடுவாங்க. அதையும் பாத்திரலாம். ஏஜே, மம்மி, டோன்ட் வரி, I'll come for you. போயிட்டு வரேன். ஐயோ, போகாதயா. ஆஜம்பா, ஓடு ஓடு. Ita ka sama ni kalo. Ita ka he. Ita be. Ita mai kalida. ஐயோ, என் புருஷனை காப்பாத்தியா? ஐயோ, ப்ளீஸ் யா, சொல்லியா. நான் சொன்னா புரியாதியா? Aji ka ja. Amu ka. Ye. ஐயோ, சொல்லியா, காப்பாத்த சொல்லியா. Jo. Age ka. விட்டுருங்க, பொண்ணு பண்ணிடாதீங்க. Aji ka. Ita. Sama ni kalo. நிக்கல. கொல்ல மாட்டாங்க. Luna rupe. Usural ka bakasa. Ochuko. ஒளிஞ்சுக்கோன்றான். Aja ka. ஐயோ, வராங்க. இந்த ஹிட்லருக்கு என்ன உசைன் போல்ட்னு நினைப்பா? காட்டுவாசிங்களை விட இவரால வேகமா ஓடிட முடியுமா? ஐயோ, சிக்கிட்டாருன்னா என்ன ஆவறது? அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. நேர மூச்சு வாங்க விடுங்கடா. ஐயோ, முடியலையே. ஐயோ, முடியலையே. இந்த வழி எங்க போகுதுன்னே தெரியலையே. காட்டு விட்டு வெளியே போறோமா இல்ல
இன்னும் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்குமானே தெரியலையே. ஓ, இவனுங்க வேற. கொஞ்சம் கேப் விடுங்கடா. இங்க வந்தா ஐயோ கடவுளே, என் ஏஜென்ட் கிட்ட மாட்டாம இருக்கணுமே. நீதான் கண்டுடா. என்னாச்சு? ஏன் நின்னுட்டாங்க? ஓ, அவங்களோட எல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்போ வர மாட்டீங்களா? அங்கே நிப்பீங்களா? ஆஷிபுஷா ஆஷிஷா பாய் பாய். நான் சொன்ன புரிஞ்சுதா? ஓ, நிறைய குடிசை எல்லாம் தெரியுது. போறோம், ஆளை பிடிக்கணும், ஹெல்ப் கேட்கணும். வந்துட்டானே சும்மா. ஒருத்தருக்கு காணும். ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ? இந்த காட்டு பைய வேற. ஹாசினி, என்ன இது? என் பையனுக்கு என்னாச்சோ தெரியலையே. ஏதாவது பண்ணு. உங்க புள்ளைக்கு இதெல்லாம் தேவையா? என் பேச்ச என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்காரா? இப்ப பாத்தீங்களா, சிக்குனா சட்னி தான். சிக்குனா சட்னியா? எல்லாம் ஒன்னால வந்ததுடி. இவங்கிட்ட வேற உண்மையா நடிக்க வேண்டியிருக்கு. காப்பாத்துங்க, எங்க அம்மா கிட்னாப் பண்ணிட்டாங்க. காப்பாத்துங்க, கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. அம்மா, நீ என்னம்மா இங்க பண்ற? அமிட்டு 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 சித்தா கா சுப்பையா சுப்பையா அமிட்டு ஆமா, பெரிய வீரப்பா நினப்பு. மூஞ்சிய பாரு. Yeah, Chichme, come to the old position. Shoo. போன இடத்துக்கே திரும்பி வந்துட்டேன். பள்ளத்துல எல்லாம் இறங்குனேன், மேட்ல எல்லாம் ஏறுறேன். போன இடத்துக்கே திரும்பி வந்துட்டேன். நீ ஓடுனா விட்டுருவோமா? அவ்வளோ பெரிய ஆளா நீ? உன்னை ஓடினப்பவே காலி பண்ணிருப்பாங்க. ஒரே ஒரு அம்புதான் செல்லக்குட்டி. இப்போ காட்டினியே எப்படி? அது இப்போ நடந்திருக்கும். நான் தான் போனா போதுன்னு இவங்களெல்லாம் தடுத்தேன். நாளைய பட்டத்து ராணி, இன்றைய ஹாசினி நான் சொன்னதுனாலதான் உன்னை உசுரோடவே விட்டுருக்காங்க. இல்லைன்னா உன் உடம்பெல்லாம் பஞ்சர் ஆயிருக்கும். புரியுதா?
வெறுப்பேத்தாது, நானே டென்ஷன்ல இருக்கேன். என்னடி பண்ண போற? பண்டமோ அம்மட்டே. என்னடி என் பிள்ளை ரொம்ப ஓவரா பேசுற? ஏஜே யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல அவன் ஸ்டேட்டஸாக தெரியுமா? என்ன பெரிய ஸ்டேட்டஸ்? தப்பிச்சு போறேன்னு சொல்லிட்டு சுத்தி அடிச்சு பொறப்பட்ட இடத்துக்கே வந்து பல்ப் வாங்கினாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு உங்க புள்ளியோட லட்சணம். வெறுப்பேத்துறமா என்ன? இங்க பாரு, உங்களை காப்பாத்ததான் நான் இந்த ஊம வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப பேசுனேன்னு வச்சுக்கேன், அப்புறம் இந்த ராஜமாதா வேஷத்தை நான் கலைச்சிருவேன். நாம எல்லாரும் ஒரே குடும்பம் அந்த கழுகுத்தல எனக்கு தெரிஞ்சா நீயும் தாண்டி மாட்டுவ. ஐயோ ஜெயமா, நான் பண்றதெல்லாம் சும்மா like வெறும் நடிப்பு. நடிப்பா? அந்த கழுகு தலை எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாதான் அவன் என்ன நம்புவான். ஹிட்லரையும் எதுவும் பண்ணாம காப்பாத்த முடியும். அத வச்சு நாம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பிளானும் பண்ணலாம். என்ன போய் சந்தேகப்படுறீங்களே ஜெயமா? அப்படியா? என்ன அப்படியா? ராஜமாதா வேஷம் மட்டும் போட்டா பத்தாது, ராஜதந்திரங்களையும் செய்யணும். நீ ராஜதந்திரியா? ஐயோ ஜெயமா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நல்ல ஒரு ஃப்ளோல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இடையில பொந்து தடுக்காதீங்க. நானே ஒரு நல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். என்னையும் உங்க மக மாதிரி மக்களை நினைச்சிடாதீங்க. இப்போ பாருங்க நீங்க என்னோட திறமை. அச்சோச்சி. கழுகு மண்டையன் பாக்குறான், சந்தேகப்படுவான். நீங்க போங்க, உங்க பழைய இடத்துக்கே போங்க. எப்படியாவது என் மகனை அப்பதான் தப்பிக்க காப்பாத்திட்டு முடியும். போங்க போங்க போங்க. அம்மஜா. அம்மஜா. ஏய் அற்ப மானிடனே, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே தப்பிக்க நினைச்சேன்னா சீவிடுவேன். செய்விடுவியா? ஐயோ, என்ன முறைக்கிற? கண்ணு என் கண்ணை பார்க்க கூடாது, காலை தான் பார்க்கணும், புரியுதா? ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? யாருங்க இவனை பிடிங்க. பிடிக்கிறா? இஞ்சகா. உதேகோ, கேக்கிலேகோ. அரோ கிண்டகலோ ஆதிகாதாவோ. என்ன என்ன? இத பாரு, நீ சாவற வரைக்கும் எனக்கு அடிமை, புரியுதா? என் காலை வந்து தொட்டு கும்பிடு. காலை உடைச்சிடுறேன் நானு. என்ன நினைச்சிட்டு இருக்க? மதா. உஷா ஜோயிரே. இது யாரு? தஞ்சிகா. அது என்னக்கா தஞ்சிகா? தஞ்சிகா இங்க என்ன பண்றாங்க? யாரையா இது? இப்ப யார் இது புதுசா? மஞ்சர மஞ்சர ஹோ. மஞ்சர மஞ்சர ஹோ. ஹம் புஜா. ஹூஜே பம்கம், ஹூஜே பம்கம். ஹம் பஜா, ஹம் பஜா. இதோ இவங்கதான் அரசரோட தங்கச்சி. அரசருக்கு அடுத்து இவங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும். இவங்களை பார்த்தாதான் எல்லாரும் பயப்படுவாங்க. இவங்க ஆண்களை மட்டும் பார்த்தா ஏதாவது விபரீதம் ஆயிடும். அம்மாத்தா ப்ரோஜி பொண்டாட்டிக்கா வாசக வேசு. என்ன சொல்லுது பாப்பா? தன்னோட அண்ணனுக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. வாழ்த்துக்கள். இவளுக்கு நான் அண்ணியா? நெவர். ஏ லூசு, அந்த கழுகு மண்டையனுக்கு நீ பொண்டாட்டி ஆகணும்னு முடிவாய் போச்சு. இந்த கழுதைக்கு அண்ணி ஆகுறதுல உனக்கு என்ன கௌரவ குறைச்சல்? ஐயோ வாய் முடியா. உன்ன மாதிரி ஃபீலிங் இல்லாத மரக்கட்டையோட வாழ்றதை விட இந்த மாதிரி எருமை கழுத இவங்க எல்லாம் எவ்வளவோ மேல். அப்பாலிக்கா மாக்குட கிச்சிலிக்கா குச்சிலிக்கா குச்சிலிக்கா. இவன் என்ன சொல்றானே புரியலையே. என்ன சொல்றாரு? நான்
நாளைக்கு இவருக்கும் இவங்களுக்கும் கல்யாணமா? ஏய், கல்யாணமா? ஹே, 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 ஹே. अपालिका गुजलिका बलिका कीका तंदूरी ஐயோ தந்தூரியா தந்தூரி 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 என்ன தந்தூரின்னு எல்லாம் சொல்றாங்க? நார்த் இந்தியன் மீல்ஸ் ஏதாவது கிடைக்குமா? நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல சாப்பாடே நீதான்ப்பா. ஓ, நான் சமைக்கணுமா? இல்ல என்னோட ஸ்டாஃப் எல்லாம் சென்னையில இருக்காங்க, வேணா நான் கூட்டிட்டு வரேன், அப்ப சமைச்சிடுறேன். டேய் ஏஜே எனக்கே புரியுது உன்னை தந்தூரி பண்ண போறாங்கன்னு, உனக்கா புரியல? ஆ, சாப்பாடே நீதாயா. உன்னை துண்டு துண்டா வெட்டி தந்தூரி பண்ண போறாங்கயா. என்ன சிரிக்கிற? என்ன சாப்பிட போறாங்க? சாப்பிட்டு சாப்பிட்டு இல்ல, நோ தந்தூரி ராஜா, நோ தந்தூரி, நோ தந்தூரி.